வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு பெயர்ச்சி 2026-27 1st of June 2026 குரு பெயர்ச்சி நைட்டில் வருது. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமான குரு பெயர்ச்சி. ஏன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாவார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஒரு பொதுவான பலனா ஒவ்வொரு ராசிக்கும் நான் கிளியராக டீட்டெயிலாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். இது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்ட யோக கிரகமாக இருக்குது, எந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு, ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டில் அந்த குரு எப்படி இருக்காரோ அப்படிப்பட்ட தனிப்பட்ட முறை தரப்போகிறார். அந்த தனிப்பட்ட பலனை நீங்கள் பார்க்கறதுக்கு www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் எங்களோட சர்வீஸை ஃபுல்லாக பாருங்கள். பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு பெரிய சர்வீஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது என்ன தேவையோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும் தான் எங்களுடைய டீமுடைய நம்பர்ஸ். மேஷ ராசி. முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 7 சனி வந்ததுலேருந்தே ஒரே விரயங்கள் நடக்குது, செலவுகள் நடக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது, ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்குது, ஒரு மாதிரி படுத்தி எடுக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்பல் நான் கேட்டேன். நீங்கள் நல்லா ரொம்ப கிளியராக நான் ஒரு ஆன்சர் தரேன். குருவுடைய பார்வை 3 இடத்துல விடும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு எங்கே வராரு அப்படின்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு. ஸோ மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர குரு அந்த கடகம்லேருந்து எந்தெந்த ராசியை பார்க்குறாரு, நீங்கள் இந்த டிஸ்பிளேல விஷுவல்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ குரு உச்சம் அடைகிறார். உச்சமான குரு முழு சக்தி அடைகிறார். முழு சக்தி அடையக்கூடிய குரு கடகத்திலிருந்து மீனம், அங்கே அவருடைய ஒரு பார்வை மீனத்தில் விழுது, நேரான பார்வை மகரத்தில் விழுது, இன்னொரு பார்வை விருச்சிகத்தில் விழுது. ஸோ 3 ராசிகளை இந்த குரு பார்வையிடுறார். விருச்சிகம் அவருடைய 5வது பார்வை, அப்புறம் மகரம், அப்புறம் மீனம். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், நீங்கள் மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பார்வை என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, முதல் பெரிய ப்ளஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு 12 சனி இருக்கா, அந்த சனி இவ்வளோ நாள் உங்களுக்கு வேலையில், வருமானத்தில், முன்னேற்றத்தில் ஒரு தடை, ஒரு தொல்லை, நோய்கள், ஒரு டிலே, ஒரு விஷயம் கூட நடக்கலையே அப்படின்னு ரொம்ப ஏங்கி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த குரு பார்வை என்ன பண்ணுவார்னா அந்த சனியை பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணுவார். இப்போ சனி நெகட்டிவாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த குரு பார்வை விழுந்தா, ஏன்னா சனி குருவுடைய வீட்டில் தான் இருக்குது, இந்த குரு பார்வை விழுந்தா அது பாசிட்டிவை ரிசீவ் பண்ணும். அப்போ அதோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னா, விரயத்தில் தான் இருக்கும், அது 12 தான் இருக்கும், மாறப்போறது இல்லை. பட் ஆனால் சுபமான விரயம் என்ன, நல்ல விஷயத்துக்காக ஒரு இடம் தேடி இடம் பெயர்ந்தால் என்ன, ஒரு முயற்சி பல தடவை நீங்கள் போராடி பல முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு இந்த முறை அந்த முயற்சிக்கு ஒரு பலன் கிடைச்சா என்ன, இதுதான் அந்த குரு பார்வையில் இந்த சனி செய்ய போகுது. ஸோ மேஷத்துக்கு இது வரைக்கும் விரயம், செலவு, நோய், வருத்தம், பிரச்சனைகள், போராட்டம், குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, இதெல்லாம் அந்த குரு பார்வை என்ன பண்ணுன்னா அதை நல்ல விதமாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அலைச்சல் இருக்குது, நேரம் நமக்கு அதிக உழைப்பு இருக்குது, அதிக நம்ம முதலீடு இருக்குது, நம்மளுடைய முயற்சி இருக்குது, எல்லாம் இருந்தாலும் கூட பலனே வராமல் பண்ணுறதுக்கும் பலன் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் குரு பார்வை உங்களுக்கு மேஷத்துக்கு செய்ய போகுது. ஸோ குரு பார்வை மேஷத்துக்கு அந்த முயற்சிக்கு பலனை கொண்டு வரப்போகுது. சரி, குறிப்பாக எந்த விஷயத்தில் கொண்டு வரும்? சனி மீது குரு பார்வை விழுந்தால் வேலை, தொழில், உங்களுடைய கடன், உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற விஷயம், தடங்கல்கள், போராட்டம், இதுக்கு தான் குரு பார்வை முக்கியமாக மேஷத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்தது அந்த குரு பார்வை மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக மகரத்தில் பதியுது இல்லையா, மேஷம் டு மகரம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். மகரம் உங்களுடைய என்ன ஸ்தானம்னு பார்க்கணும். மகரம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10. ஸோ மகரத்தில் குரு பார்வை விழுது, அந்த மகரத்துக்கு அதிபதியான சனி மேலேயும் குரு பார்வை விழுது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 கரெக்டாக 12th ஹவுஸில் இருக்காரு. ஸோ 12th ஹவுஸில் இருக்கிற சனியை பார்க்குறாரு, 10th ஹவுஸ் லார்டான சனியை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக முடங்கி போயிருந்தீங்கன்னா, வேலை ரீதியாக மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, பதவிக்காக காத்திருந்தீங்கன்னா, இடம் மாற்றத்துக்காக காத்திருந்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருந்தீங்கன்னா, அது இந்த குரு பார்வை நிவர்த்தி செய்யும். இதுதான் குருவுடைய பார்வையால் மேஷத்துக்கு கிடைக்கக்கூடிய முதல் அட்வான்டேஜ். ஏன்னா அது 10, 12 படத்தை பார்த்தாலுமே அந்த 10, 12 ரெண்டுமே சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வருது. அடுத்தது இந்த குரு பார்வை எங்கே பதிய போகுது அப்படின்னா விருச்சிகத்தில் பதியும். இந்த விருச்சிக வீடு மேஷத்துக்கு 8வது வீடு. இந்த 8வது வீடு அப்படிங்கிறது குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய்கள், வருத்தம், கஷ்டம், அவமானம். இந்த இடத்துல அந்த குரு பார்வை பதியும் போது டிஃபால்ட்டாக அந்த 8th ஹவுஸ்னா என்னன்னா, நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன், அந்த குரு பார்வை மன உளைச்சல் இனிமேல் வேணாம், உனக்கு கஷ்டம் வேணாம், உனக்கு கடன் வேணாம்,
உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன், எப்படியாவது நான் தீர்த்து வைக்கிறேன், ஏதாவது ஒரு உதவியை கொண்டு வரேன். இதுதான் குரு கொடுக்கக்கூடியது. ஸோ ரொம்ப சிம்பிள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பெயர்ச்சி, அந்த பார்வைக்கு ஒரு பலம் இருக்குது, அந்த பார்வைக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த பார்வையால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 2 முக்கியமான விஷயங்களை தான் உங்களுக்கு பண்ண போகுது. அந்த 2 முக்கியமான விஷயங்களில் ஒன்று வேலை வருமானம் அல்லது வேலை ரீதியான முயற்சி அல்லது அதில் உள்ள மாற்றங்கள், அதில் உள்ள நிம்மதி, மாற்று வழி. 2வது உங்களுக்கு ஏதோ ஒரு சுமை, உடலால், மனதால், பொருளால், குடும்பத்தால் ஒரு சுமை. நிறைய பேருக்கு விவாகரத்து வழக்கு போகுது, அது இன்னும் முடிகிற பார்வை தான் அந்த குரு பார்வை. கடன் இருக்கு, கடனுக்கு வழியே தெரியல, அந்த நிவர்த்திக்கு தான் அந்த குரு பார்வை. ஸோ குரு பார்வை நிவர்த்தி செய்ய வழியை காமிக்கும் போதுன்னு அர்த்தம். இப்போ கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ மேஷத்துக்கு இந்த குருவுடைய பயிற்சி, உச்சமான குருவுடைய பயிற்சி. சரி, 4ல் வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்பேன், 4ல் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் ரிசல்ட் இல்லையா? 4னா இருக்கும் இடம், உங்கள் வீடு, உங்கள் வாகனம், நீங்கள் இருக்கும் இடம், நீங்கள் இருக்கிற லொக்கேஷன், அங்கிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். தயாராக இருங்க. நல்ல விதமாக தான் இருக்குது மேஷத்துக்கு, தயாராக இருங்க. பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி தான் வந்திருக்கு குரு பயிற்சி. சூப்பர் டூப்பர் இல்லைனா கூட அதோட பார்வை அட்வான்டேஜ் தான். பெஸ்ட் விஷஸ். ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடகம்லேருந்து குருவுடைய பார்வைகள்லாம் என்னன்றதை இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துருங்க. குரு எங்கே பார்க்குறாரு, எங்கெல்லாம் பார்வையிடுறாரு. கடகத்தில் உச்சமாக இருக்காரா, அங்கேருந்து அவருடைய பார்வை விருச்சிகத்தில் விழுது, மகரத்தில் விழுது அண்ட் மீனம். இப்போ ரிஷபத்துலேருந்து நீங்கள் எடுத்துங்க. ரிஷபத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த குரு பார்வை விழுது. ரிஷபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழும். அதே மாதிரி மகரம் 9ஆம் இடத்துல குரு பார்வை விழும். அதுக்கடுத்தது 7ஆம் இடத்துல குரு பார்வை விழும். இந்த 7, 9, 11 மட்டும் தனியாக ஒரு பாசிட்டிவ் நோட்ஸை போட்டுக்குவோம். அதுக்கு மட்டும் அந்த குரு வந்து பாசிட்டிவ் செய்ய போகிறார் ரிஷபத்துக்கு. பொதுவாக குரு 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லதா கெட்டதா? பொதுவாக ஒரு ராசினா சந்திரன் எங்கே இருக்கோ அது ஒரு ராசி. பொதுவாக ஒரு ராசிக்கு குரு 3ஆம் இடத்துல போச்சுன்னா அது அவ்வளவு பலமான, உபயோகமான, ஜெயமான இடம் இல்லை பொதுவாக. ஏன் இல்லை? குருவுக்குன்னு சில மரியாதை இருக்குது, இல்லை அவருக்குன்னு ஒரு சில லிஸ்ட் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல் என்ன அப்படின்னா, குரு ஒரு ராசிக்கு செகண்ட் ஹவுஸில் வந்தால் வாக்கு, பணம். ரிஷபத்துக்கு இப்போ 3ஆம் இடத்துல வந்திருக்காரு. 3ஆம் இடம்னா என்ன? பலம் குறைந்த காலம். அதுக்கு பேர் பலம் குறைந்த காலம். நான் பலத்தை இழந்திருக்கேன், நான் எனக்கு ஆதரவாக இருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் பின் வாங்குறாங்க, எனக்கு பலம் நான் தனியாக போராட வேண்டியதாக இருக்குது. இதுதான் பலம் குறைந்த காலம். இது பொதுவான ஒரு கருத்து. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குருவை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது சனியுடைய யோகமான ராசி. இருந்தாலும் குருவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அது வேல்யூ இல்லாமல் இல்லை. ஸோ குரு 3ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது மற்றவங்களுடைய ஆதரவை கேட்க வேண்டிய சூழ்நிலை வரதும் நல்லது தான். நிறைய வாழ்க்கையில் அதை பற்றின புரிதலும் கொடுக்கும். இப்போ இந்த பார்வையில் கிடைக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் முதல்ல பார்த்துடலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 7ல் பார்வை, அதாவது ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. திருமணம் செய்கிற முயற்சி பண்ணுறவங்க, குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதில் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியாமல் போராடி நடக்கிற இந்த முறை நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஈஸியாக இருக்குமா, கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அது ரொம்ப சிம்பிளாக அழகாக பேசி முடிச்சிட முடியுமானா இல்லை. குருவோட பார்வை என்ன செய்யும்னா அதை நடத்த விடும். ஆனால் போராடி எதிர்ப்புகளை சந்தித்து எப்படியாவது அதை முயற்சி எடுத்து தான் ஜெயிக்க வைக்கும். இது குருவுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய ஒரு பலன். பொதுவாக திருமண முயற்சி கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இழுபறியாக நடந்து தான் அது நடத்த வைக்கும். அப்படி தான் இந்த 7th ஹவுஸில் குரு பார்வை இருக்குது. அப்புறம் பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், அந்த இடத்துல குரு பார்வை அதில் உள்ள சங்கடங்களை, அதில் உள்ள நிறைய ஒரு குழப்பங்களை சரி பண்ணும். ஓகே, நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய சங்கடங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுற வேலையை அந்த குரு செய்வார் ரிஷபத்துக்கு. அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு சில பயணங்கள்லாம் கொடுக்கும். அது ஒரு வகையில் நல்லது தான். 3ல் குருனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்குற இடம். அந்த இடத்துல சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ இவர்களும் உதவி செய்வார்கள், அவர்கள் மூலிமா இவர்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். ரெண்டும் மியூச்சுவலாக நடக்கும். இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நெய்பர்ஸோட இல்லை அக்கம் பக்கத்தில் நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாகும். இது குரு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் குருவுடைய பார்வை நான் சொன்னேன் மகரத்தில் விழுது. மகரம் உங்களுக்கு 9ஆம் இடம். ஸோ அப்பா வழி சொத்து, அப்பா வழி பங்கு, சொத்து, ஆதரவு, பணம், பொருள், உதவி இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை கொடுக்கும். உங்களால் உங்கள் தகப்பனாருக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க முடியுமோ, அவங்களால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நடக்க முடியுமோ அந்த டிரான்சாக்ஷனும் நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு அந்த 9th ஹவுஸ்னால் வரக்கூடியது. 9th ஹவுஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கோயில் கட்டுற பாக்கியம், இல்லை கோயில் கட்டுறதுக்கு ஒரு துணையாக இருக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்து உதவி செய்கிறது, இல்லை பில்கிரிமேஜ் டூர், ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜ் டூர்,
இல்லை கௌரவ பதவி பட்டம் இதன் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கும். 11ஆம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தொழில், உங்களுக்கு வருமானம், வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அதில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நிறையவா அழகாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அங்கே சனி ஆல்ரெடி 11 இருக்குது. ஸோ சனி 11 இருக்கும்போது உங்களுக்கு தொழில் கிரகம் அதை குருவும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா தொழில் வருமானத்தில் இங்கே பிரச்சனை காமிக்கல. ஆரோக்கியத்தை ஏதாவது பிரச்சனை காமிக்குதா? பெருசாக இல்லை. ஃபேமிலியில் ஏதாவது ட்ரபிள் காமிக்குதா? பெருசாக இல்லை. அப்போ என்ன தான் மைனஸு? புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணும்போது ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு புதுசாக ஒரு முயற்சி செய்யும்பொழுது, புதுசாக ஏதாவது விஷயத்தை அடையும் பொழுது, அடைய முயற்சி செய்யும் போது தடங்களும் சங்கடங்களும் வருத்தங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இது. இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பார்வை 3 இடத்துல பதியுது. அந்த 3 இடத்துல உள்ள அட்வான்டேஜை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுனம் குரு பேச்சு 2026 1 ஜூன். நீங்கள் நல்லா இந்த இமேஜை முதல்ல பார்த்துருங்க. குரு வந்து எங்கே இருக்கார்? மிதுனத்துக்கு நெக்ஸ்ட் ஹவுஸ்லேயே இருப்பார் பாருங்கள். மிதுன ராசிக்கு அடுத்த வீட்டிலே இருப்பார். இந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு விருச்சிகம், மகரம், மீனத்தில் 3 இடத்துல பதியும். இந்த குருவுடைய பார்வை என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும்? மிதுனத்துக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வை, மிதுனத்துக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வை, மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல குரு பார்வை. 3 இடத்துல இருக்குது. 6, 8, 10. அப்போ 6, 8, 10 என்ன ப்ளஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறது முன்னாடி குரு செகண்ட் ஹவுஸில் தான் என்ன அட்வான்டேஜ். பொதுவாக குரு 5 பாவங்களில் வரும்போது ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 10. 7, 10க்கு அதிபன். 7, 10க்கு அதிபன் வந்து 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். பொருளாதார ரீதியாக முதல்ல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சொன்னதை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு வாக்கு பலம். ஓகே, நான் சொன்னேன், இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணி காட்டுவேன், நான் சொன்னேன், செஞ்சு காமிச்சேன் பார். நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், இதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன், நான் செஞ்சு காமிச்சேன். நான் ஒரு விஷயத்தை கமிட் பண்ணியிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், கமிட் பண்ணியிருக்கேன், இதை நான் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து அந்த குரு வந்து வாக்குஸ்தானத்தில் பலமாக உச்சம் அடையும் போது வீடு நிறைய பொருள் நிறைந்த காலம். உலகம் எப்படி ஆகுதோ இல்லையோ நமக்கு பணம் வருது. அந்த ராசிக்கு அந்த தன்மை வந்திருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சங்கடங்கள், மன வருத்தம், கசப்பு அனுபவங்கள், வருத்தமான விஷயங்கள்லாம் நிவர்த்தி, சாந்தம், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறோம். நம்ம சொன்னால் இப்போ கேட்டுக்கிறாங்க. ஒரு விஷயம் மிதுனராசிக்காரங்க இப்போ நீங்கள் ஏதாவது சொன்னால் மற்றவங்க கேட்குறாங்க. ஆஹா, கரெக்டாக தான் சொல்கிறாரு, கரெக்டாக தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, இவங்க சொல்கிற ஒரு உண்மை இருக்குது, இவங்களை நம்பலாம், வேல்யூபிளாக தெரியுது. இதெல்லாம் வந்து மிதுனத்துக்கு இந்த குருவுடைய பொசிஷன் வந்து அவ்வளோ வேல்யூவை கொடுக்கும். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது. அப்போ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு நான் பாருங்கள். திருமண வாழ்க்கை, திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, லவ் மேரேஜ் பண்ண போகிறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அரேஞ்ச் மேரேஜ் பிளானில் இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே இந்த குருவுடைய இந்த இடம் நல்ல ஒரு இடம். அப்போ இந்த நேரம் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், குரு வந்துட்டாரா, பலனை கொடுத்துருவாரா, கல்யாணத்தை கொடுப்பாரா, அரேஞ்ச் மேரேஜில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கிடைப்பாரா, இந்த பக்கம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா, இப்போ போய் வீட்டில் சொன்னால் எல்லாரும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலை. அதுதான் குரு வாக்குஸ்தானம், வாக்கு பலம். ஒரு வாக்கு பலம் அப்படின்னா என்னென்னா, நான் நீங்கள் போய் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஸோ எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, we are in a relationship, ஸோ நான் வந்து இத்தனை வருஷமாக நான் வந்து பழகிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு வந்து அது முடிக்கணும், அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மனநிலையை கொடுத்துரும். சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். விருச்சிகத்தில் அது குரு பார்வை விழுது. இது வந்து மிதுனத்துக்கு என்ன அட்வான்டேஜ்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை நேராக விருச்சிகத்தில் விழும். விருச்சிகம் வந்து 6வது வீடு. அப்போ நோய், கடன், இப்போ நிறைய லோனை வாங்கியிருக்கீங்க, நிறைய டெப்ஸ் இருக்குது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை குரு வாக்குஸ்தானத்தை வந்து கொடுக்க போகிறார், கடனை அடைக்க வைக்க போகிறார். ஸோ கடன் இருக்குது, கடனை அடைக்க வைக்க போகிறார். நோய் இருக்குது, 6ஆம் இடம் வந்து நோய் இருக்குது, வருத்தம், எப்போ பாரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு, மெடிக்கல் செக்கப், அது இது. குரு பார்வை என்ன பண்ணுவார்னா சுபம்னா என்ன, நோய் நிவர்த்தி, சரியான மருத்துவம் கிடைக்குது, சரியான மருத்துவர் வர, உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, சரியாகுது. அப்போ அந்த குருவுடைய பார்வை இந்த அட்வான்டேஜும் கொடுத்துரும். அடுத்தது குருவுடைய பார்வை எதிரிகள், தொல்லைகள், பிரச்சனைகள், வழக்குகள், வம்புகள், அதையும் நிவர்த்தி பண்ணுறார். இதுவும் குரு பார்வை உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்குது. அடுத்து 8ஆம் இடத்துல குரு பார்வை, அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவோம். குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல வருது. 8ஆம் இடம் தீராத நோய், தீராத வருத்தம், தீராத கஷ்டம், தீராத போராட்டம், வாழ்க்கையே ஒரே கண்ணீர், சுமை, வலியாக இருக்குது, எனக்கு தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது, சொல்ல முடியல, சிரிச்சிட்டு தான் இருக்கேன்,
தடங்கள், நானும் எடுத்த ஸ்டெப்பு ஒரு இன்ச்சு கூட நகரல. தடங்கள், அதை அந்த குரு பார்வை என்ன பண்ணும் மகரமில், ஆட்டோமேட்டிக்காக அந்த தடங்களை உடைக்கும். திருமண விஷயங்களில் தடங்கள், திருமண விஷயத்தில் கோர்ட்டு கேஸ், அவமானம், அதுலேயும் பிரச்சனையை நிவர்த்தி பண்ணும். மாங்கல்ய ஸ்தானத்தில் பார்வை பதியுது. 8ஆம் இடம் வந்து தீராத சுமைகள். அப்புறம் 8ஆம் இடத்துல குரு பார்வை இன்னொரு விஷயம் இருக்கு, அசையா சொத்துக்கள் சொல்றோம்ல, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி அசையா சொத்துக்கள் சேர்க்கிற இடம் தான் 8. அப்புறம் இன்சூரன்ஸ் மணி, சில பேருக்கு இப்போ தான் இன்சூரன்ஸில் பணம் போடுவாங்க, ஷேர்ஸில் இல்லை எஸ்ஐபியில் பணம் போடுவாங்க, அதில் கொஞ்சம் பணத்தை வந்து அக்குமுலேட் பண்ணி தரும். அதுக்கப்புறம் அந்த 8ஆம் இடங்கிறது லாங் டேர்மாக கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கு பிளானை கொடுக்கும். இதெல்லாம் அந்த 8ஆம் இடம், இதெல்லாம் அந்த குருவுடைய அட்வான்டேஜாக வந்துடும். அதுக்கப்புறம் குருவுடைய பார்வை உங்களுக்கு எங்கே விழுது, 10 முக்கியமான இடம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு பார்வை, 10ல் குரு பார்வை பதிவு. அங்கே யார் இருக்கா, ஆல்ரெடி சனி இருக்காரு, சனி 10ல் இருக்காரு, குரு பார்வை போய் விழுது. ஆட்டோமேட்டிக்காக ஜாபில் சேஞ்ச் வேணும், ப்ரொமோஷன் வேணும், வேலை இடத்துக்கு மாறணும், வேலை மாற்றணும், வேறு ஃபீல்டை மாற்றணும், ஒரு தொழிலை தொடங்கணும். இப்போ தான் தொடங்கிறதுக்கு சரியான நேரம் வருது. இது வரைக்கும் தொடங்குற பிளான் தான் பண்ணியிருப்பீங்க, பண்ணவே விடாது. இப்போ தான் தொழில் தொடங்கிறதுக்கு சரியான நேரம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்கிற நேரம் தான் மிதுனத்துக்கு இந்த குருவுடைய ப்ளஸ். இப்போ கிளியராக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிதுனத்துக்கு குருவுடைய பார்வை பெரிய ப்ளஸ்ஸு, குருவுடைய பொசிஷன் பெரிய ப்ளஸ்ஸு, நிறைய விஷயங்களை மாற்றுது லைஃப்பில் உங்களுக்கு. குட் லக் கடகராசி. இப்போ இந்த குரு பயிற்சி வந்து நிறைய பேருக்கு என்ன கேட்டாங்கன்னா, கடகராசியில் குரு வராரு, அங்கே தானே உச்சமாகறாரு, அப்போ கடகத்துக்கு நிறைய நன்மைகள் நடக்குமா, கடகத்துக்கு எல்லாம் வாரி வழங்குமான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் அதிகம். அது சுபகிரகம் தான், ஆனால் அது எங்கே இருக்கோ அங்கே அதிகம் தரதில்லை, அது எங்கே பார்க்குதோ அங்கே தான் அதிகம் கொடுக்குது. இப்போ குரு வந்து கடகத்தில் வராரு, என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். கிளியராக பாருங்கள், குருவுடைய பார்வை வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், அதுக்கு அடுத்தது 9ஆம் இடம், இந்த 3 இடத்துல பார்வை பதியுது. இந்த 3ம் வந்து உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவாக என்னென்ன ஃபேவரோ அதை பண்ணிடும். மற்றபடிக்கு அது இருக்கும் இடம், அதாவது அந்த ஜென்மத்தில் உள்ள அந்த குரு, அதனால் பெரிய நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்காக நான் போடுறேன். அடுத்தது இந்த குருவுடைய இந்த உச்சமான இந்த குரு கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் பார்வை 5ஆம் இடம். அதோட ப்ளஸ் என்ன, மனம், புத்தி, அறிவு, ஆற்றல், உங்களோட முன்ஜென்ம புண்ணியம், இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும். பொதுவாகவே 5ல் குரு பார்த்தா பணப்புழக்கம், மன நிம்மதி, குழந்தை பாக்கியம், திருமண விஷயம், அதுக்கப்புறம் மனசில் உள்ள உற்சாகம், மன நிம்மதி, மனதில் உள்ள ஆசை, இதெல்லாம் நிறைவேற்றுறது தான் அது பலன். பட் ஜென்ம குரு, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜென்ம குரு ப்ரெஷரை கொடுக்க போகுது. உங்களை பற்றின, அதாவது நீங்கள் செய்கிற முயற்சி, உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட், உங்களுக்கு தேவை, அதுக்கெல்லாம் ஒரு ப்ரெஷரை கொடுக்க போகுது. பட் 5 வந்து உங்களை வந்து ஃபேவராக பண்ணிடும், புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் பண்ணுவீங்க. 7ல் குரு பார்வை. இந்த 7ல் குரு பார்வை என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உள்ளவங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 10 பேரை போய் சந்திக்கிறீங்க, 10 பேர்கிட்ட உதவி கேட்குறீங்க, 10 பேரை போய் நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு யாராவது ஒரு லிங்க் வேணும்ல. ஓகே, எனக்கு ஒரு கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கான்டாக்டை ஷேர் பண்ணி நான் அதை ட்ரை பண்ணுறேன், அவரை போய் மீட் பண்ணுறேன், அவங்கள போய் பார்க்குறேன், நான் ஒரு அப்ரோச் பண்ணி பார்க்குறேன், நான் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறேன், அதுக்கெல்லாம் வந்து ஒரு பலன் கிடைக்கணும். அப்போ அந்த பலன் கிடைக்கிறது தான் அந்த குரு பார்வை, அதான் 7. ஸோ 7 அப்படிங்கிறதுன்னு நீங்கள் நிறைய பேரை சந்திக்கிற ஒரு இடம். அடுத்தது 9ஆம் இடம், 9th ஹவுஸ். ஸோ 9th ஹவுஸில் இந்த குருவுடைய பார்வை என்ன செய்யும், 9th ஹவுஸில் 9ஆம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை பட்டதுன்னா உங்களுக்கு வந்து லக்கு, ஃபார்ச்சூன், ஃபாதர் மூலியமாக கிடைக்கிற அட்வான்டேஜ், மற்றவங்களுடைய பாராட்டு, கௌரவமான பதவி, தெய்வ அருள், தெய்வீக காரியங்கள், பில்கிரிமேஜ் டூர், இதெல்லாம் தான் பண்ணுவீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த கடகத்தை நான் வந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணுறேன் பாருங்கள். குரு ஜென்மத்தில் வரார், அப்புறம் அதிசார பயிற்சி நடக்கும், அதுக்கப்புறம் முன்ன பின்ன மாற்றி போகும். ஓவராலாக கடகத்துக்கு எப்படி இருக்கும், மனதளவில் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ப்ரெஷர் கொஞ்சம் ஏறும், எல்லாரும் வந்து உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும், எல்லாரும் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, எப்படியாவது ஒன்று அடைஞ்சணும், எப்படியாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணணும், எப்படியாவது ஒன்று செஞ்சணும் போராடுவீங்க. அதுக்குண்டான புக்தி, அதுக்குண்டான யுக்தி, அதுக்குண்டான தந்திரம், அதுக்குண்டான வேலை எல்லாத்தையும் செய்வீங்க, முயற்சியை விடவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சனி அங்கே 9th ஹவுஸில் தான் இருக்குது, குருவுடைய பார்வை சனி மேலேயும் இருக்குது. ஸோ எல்லாமே உங்கள் சைடில் எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் சாதகமாக தான் இருக்குது, பாதகமாக இல்லை. இருந்தாலுமே இந்த குரு கடகத்தில் இருக்கும்போது, உச்சத்தில் இருக்கும்போது, அதுக்கு அடுத்து கேது இருக்கும்போது, குரு கேது கன்ஜெக்ஷன் ஆக போகுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடகம் வந்து பூரணமான சக்ஸஸ், முழுக்க வெற்றி, முழுக்க எல்லாமே நடந்துச்சு, எல்லாமே நிறைவேறிச்சு, எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. போராடித்தான் ஒவ்வொரு பலனையும் அடைகிற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடுமையான முயற்சி செய்கிற மாதிரியும் இருக்கும்.
ஒவ்வொரு விஷயத்துக்கு உங்களோட அறிவு, உங்களோட ஆற்றல், உங்களோட திறமை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தினாலுமே கூட ஏதோ ஒன்று உங்களை வந்து சோதிக்கும். அதுதான் கடகத்தில் வரக்கூடிய குரு. ஸோ அந்த சோதனை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி தான் நான் வந்து இந்த கடகத்துக்கு இந்த குரு பேச்சை நான் பார்க்குறேன். ஸோ பொதுவாக கடகத்தில் குரு உச்சம் வந்துட்டார், அப்போ கடகத்தை பயங்கரமாக போட்டு பண்ணுவாரானா ப்ரெஷராக கொடுப்பாரு. ஒரு மனிதன் வந்து நீங்கள் வந்து ஒரு களத்தில் இறங்குறாங்க, உதாரணத்துக்கு ஒரு போட்டி நடக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அதில் வந்து அவங்க வந்து இறங்கும் போது நீ ஜெயிச்சும் ஆகணும், இல்லை நீ எப்படியாவது உன் திறமையை ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ப்ரெஷர் தான் ஏறும். அப்படிப்பட்ட ப்ரெஷர் தான் இந்த குரு கொடுக்க போகிறார். ஸோ குரு ப்ரெஷர் கொடுக்குறது நன்மையாக தீமையா? நன்மை தான். பட் ரிசல்ட்டை வந்து ஃபேவராக கொண்டு வந்துருவாரா அப்படின்னா அதுக்கு நிறைய தியாகம் பண்ண வேண்டி வரும். அதுதான் அந்த குரு சொல்லுது. ஸோ இது வந்து பொருளாதார ரீதியாக எடுத்திங்கன்னா, வேலை விஷயமா எடுத்திங்கன்னா, குடும்ப வாழ்க்கை, இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் கெடுக்கிற இடத்துல இல்லை. நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டது. நான் சொன்ன மாதிரி 7ஆம் இடம் நீங்கள் வந்து ஒரு மனிதராக சந்திக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் அடிஷ்னலாக நிறைய சப்போர்ட் கிடைக்கிற ஒரு நேரம். அதே மாதிரி 9ஆம் இடம் உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன், லக்கு, ஃபேவர், நிறைய பேர் உங்களை வந்து பாராட்டக்கூடிய ஒரு இடம், ஒரு அடையாளப்படுத்துகிற இடம், ஒரு புகழ், இதெல்லாம் கிடைக்கிற ஒரு பகுதி. இதெல்லாம் தான் அந்த 9. பட் ஆக்சுவல் விஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ உங்கள் மனசில் ஒரு ஆசை, ஒரு விருப்பம், இது நடந்தால் நல்லா இருக்குமே, அதை நிறைவேற்றுமான்னு மட்டும் தான் ஒரு கொஸ்டின் மார்க் நான் போடுறேன். நல்லா ஒர்க் பண்ணுங்கள் கடகம், மனம் தளராமல் போராடுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடம், விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல வர்றார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல அங்கே சனி, உங்களுக்கு விரயமான ஸ்தானத்தில் வந்து குரு, ஜென்மத்தில் கேது. என்ன மாதிரி பலன் நடக்க போகுது? ஏன்னா குரு அட்வான்ஸ் ட்ரான்ஸ்லேட்டில் கேதுவோடையும் சந்திக்க போகுது. நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல டிஸ்பிளேல இந்த இமேஜை பார்த்துருங்க. குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுது? விருச்சிகத்தில் குரு பார்வை, அதாவது சிம்மத்துக்கு 4ஆம் இடம், சிம்மத்துக்கு 6ஆம் இடம், சிம்மத்துக்கு 8ஆம் இடம், 3 இடத்துல குரு பார்வை பதிவு. 4, 6, 8. இப்போ முதல்ல நம்ம வந்து சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல உள்ள குருவுடைய பலன் என்ன? விரயத்தில் குரு வந்தால் விரயம் செய்வார்னு அர்த்தம். விரயத்தில் குரு வந்தால் விரயம் செய்வார். என்னத்தை விரயம் செய்வார்? உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற உடல் ஆரோக்கியம், உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம், உங்ககிட்ட இருக்கிற பலம், உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் எல்லாமே விரயஸ்தானத்தில் குரு வந்துட்டார்னா உங்ககிட்ட நல்ல விஷயங்களை எடுப்பார்னு அர்த்தம், வெளியே எடுப்பார்னு அர்த்தம், விரயத்தை செய்வார். அது சுப விரயமாக மாற்றிக்கிறதும் அசுப விரயமாக மாற்றிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ விரயத்தை செய்ய போகிறார். காலம், நேரம், உடல், மனம், பதவி, அதிகாரம் எல்லாத்துக்கும் விரய ஸ்தானத்தில் வரார் குரு. முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிடிச்சி இழுப்பார். அதுதான் அந்த குரு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். ஸோ சிம்மத்துக்கு அப்போ இது சாதகமாக இல்லை பாதகமாக? பொதுவாக ஆரோஸ்கோப் சார்ட்லேயே குரு 12 இருந்தார்னா அந்த வாழ்க்கை முழுக்க அந்த ஜாதகர் எப்போவுமே விரயம் பண்ணிகிட்டே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க, தன் வாழ்க்கையை விரயம் செய்வது, மற்றவங்களுக்காக வாழுது. தியாகிகளுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவெல்லாம் மறைஞ்சு போயிடும், வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்பாங்க. இதுதான் அந்த சார்ட்டில் வந்து நமக்கு வந்து சிம்மத்துக்கு குரு 12 வரது ஃபஸ்ட் இண்டிகேஷன். சரி, இது இப்படி இருக்குது. பார்வைக்குன்னு ஒரு பலம். எப்போவுமே குருவுக்கு வந்து பார்வை வந்து ப்ளஸ்ஸு, சனிக்கு வந்து பார்வை மைனஸ்ஸு, குருவுக்கு வந்து பார்வை ப்ளஸ்ஸு, அன்லஸ் அதோடைய ஸ்டோரியை பொறுத்து. பட் சிம்மத்துக்கு குரு வந்து ஃபேவரபிள் பிளானட், சாதகமானவர், நல்லது செய்யக்கூடியவர். அவருடைய முதல் பார்வை எங்கே விழுது? சிம்மத்துக்கு 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடம்னா என்ன? நோய், வீடு, வாகனம், ஆரோக்கியம், அம்மா, நோய், அந்த வீடு, வாகனம், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதோடைய பார்வை என்ன பண்ணுது? நிவர்த்தி செய்து. ஓகே, ரொம்ப நாளாக ஒரு நோயை இருந்தீங்க, நோயில் கஷ்டப்பட்டீங்க, சுகம் இல்லை, வருத்தமாக இருந்தது, அதை நிவர்த்தி செய்கிறார். விரயத்தில் குரு வந்துட்டாரா, 4ல் பார்க்குறாரா? ஸோ வாகனம் ஏதாவது வாங்கணும் ஆசைப்பட்டீங்க, ஒரு வெஹிக்கிளை வாங்க வைக்கும். வீடு வந்து மாற்றவே இல்லை, வாடகை வீடு தான், பட் வாடகை வீடாவது சேஞ்ச் பண்ணணும், புது வீடு வாங்கணும், டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும், வீடு வாங்கணும், கிரகப்பிரவேசம் செய்யணும், இதுக்கு குருவுடைய பார்வை ஹெல்ப் பண்ணும். ஸோ வீடு, வாகனம் மாற்றம், வீடு ரெனிவேஷன் பண்ணுறது, வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுது. உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை, உங்கள் அம்மாவுடைய உடல்நிலை, உங்கள் அம்மாவுடைய உறவு நிலை, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு மனக்கசப்பு, அதை எப்படி சரி பண்ணுறது, உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி சரியாக வச்சுக்கிறது, அதை எப்படி நல்ல விதமாக கொண்டு போகிறது. ஸோ இது முதல்ல 4ஆம் இடத்துடைய பலன் பூர்ணமாக கிடைக்குதா? அடுத்து குருவுடைய 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா மகரத்தில் பார்வை பதியும். ஸோ சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை என்பது என்ன செய்யும்? அந்த 6ஆம் இடத்துல குரு பார்வை வந்து கடன் நிவர்த்தி, தொல்லைகள் நிவர்த்தி, உங்களுக்கு எதிரிகள் விலகல். ஸோ கடன், எதிரிகள், பிரச்சனைகள்லாம் விலகி போகுது, பொறாமை உடையவர்கள்லாம் விலகி போகிறாங்க, நோய் இருக்குது, நோயிலேருந்து நிவர்த்தி ஆகுது, வருத்தம் ஏற்படுது, வருத்தம் வந்து கசப்பான அனுபவங்கள்லாம் மாறக்கூடியது. ஸோ எல்லா பிரச்சனைகள், நோய்கள், வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் நேரம். அதெல்லாம் சரி பண்ணுறீங்க, சரி ஆகுது, அதுக்கு வாய்ப்பை உருவாக்குது.
அதனால் கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்குது. இதெல்லாம் அந்த 6ஆம் இடத்து பார்வையாக இந்த குருவால் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல, குறிப்பாக அங்கே சனி இருக்குது, அது மேலே குரு பார்வை இருக்குது. 8ஆம் இடத்துல சனி இருக்குது, அது மேலே குரு பார்வை இருக்குது. இதோடைய அட்வான்டேஜ் என்ன? அப்போ 8ங்கிறது அகல பாதாள குழி, மோசமான ஒரு நிலைமை, மோசமான ஒரு வழி, மோசமான ஒரு இழப்பு, அவமானம், போராட்டம், தவிப்பு, சங்கடங்கள், பிரச்சனைகள், வேலை இழப்பு, வேலை இல்லாத தன்மை, போராட்டம், இதெல்லாம் வந்து அந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணுற வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ நிறைய பேருக்கு நான் பார்த்தேன், சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு, குறிப்பாக ராசி அண்ட் லக்ன காம்பினேஷன் சரியில்லாதவங்களுக்கும் வேலை இழப்பு, வருமானம் இல்லாத சூழ்நிலை. ஸோ குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, ஒரு காம்ப்ரமைசிங் ஜாபோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த இன்கம்மை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கடனோ, கடன் உதவியோ, நண்பர்கள் மூலியமான ஒரு சப்போர்ட்டோ கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துடும். 8ஆம் இடத்தில் சனி இருந்து 8ஆம் இடத்துல குரு பார்த்தாருன்னா நிறைய பேர் கடன் வாங்குவாங்க. இது வரைக்கும் கடன் கேட்டே கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த குரு பார்வை கடனை கொண்டு வரும். பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸில் நிறைய மணி வந்து எங்கேயாவது போய் லாக் ஆகும். ஸோ கடன் தேவைப்படும், அந்த கடனுக்காக ஓடுவாங்க, வாங்குவாங்க, பேங்க் லோன், பேங்க் அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தை கஷ்டத்துக்கு கொண்டு வந்து நிவர்த்தி பண்ணுறது தான் குரு பார்வை. ஸோ சிம்மம் ஓவராலாக இந்த குரு பயிற்சி அவ்வளவு சூப்பராக இல்லை, பட் உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் செய்யுது. அந்த வகையில் நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். கன்னி ராசி, இந்த குரு பயிற்சி 2026 ஜூன் மாதத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கும்போது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக குரு வந்து 11th ஹவுஸில் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். குரு உங்கள் ராசிக்கு கரெக்டாக 11th ஹவுஸில் இருக்கார். அவரோட பார்வை உங்கள் ராசிக்கு எங்கெங்கே விழுது? 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். ஸோ 3, 5, 7 இந்த 3 இடத்துல பார்வை பதியுது. முதல்ல இந்த கன்னிக்கு 11th ஹவுஸில் வர குருவால் என்ன அட்வான்டேஜ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 7, 4 மற்றும் 7க்கு அதிபன். அவர் வந்து 11th ஹவுஸில் பொசிஷனில் வரார். ஸோ 4th ஹவுஸ் லார்ட் அண்ட் 7th ஹவுஸ் லார்ட் இன் 11. இது என்ன ப்ளஸ்ஸு? லாபம், ஆதாயம், ப்ராஃபிட் அண்ட் கெயின், மணி ஃப்ளோ, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரொமோஷன், க்ரோத், சக்ஸஸ், நேம் அண்ட் ஃபேம், எ நியூ பிகினிங், எ நியூ ஸ்டார்ட் அப், நிறைய லிஸ்ட்டு கொடுக்கலாம். அப்போ முன்னேற்றம், அதிகாரம், வலிமை, வெற்றி, உயர்வு, பதவி, அதிகாரம், ஒரு 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 வளர்ச்சி, ஒரு புதிய துவக்கம், இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டு தான் இந்த முறை வந்து குரு வந்து இந்த கன்னிக்கு 11th ஹவுஸில் வர்றார். அப்புறம் அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் கெயின், ஃபைனான்ஷியல் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார மன நிறைவு, இப்படிப்பட்ட ஒரு இடத்துலையும் அந்த குரு வர்றார். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய முதல் பார்வை எங்கே பதியுது? ரொம்ப சிம்பிள், கன்னிக்கு 3ஆம் இடம் நான் சொன்னேன். இப்போ இந்த 3ஆம் இடத்தை குரு பார்வை பதிந்தால் என்ன உங்களுக்கு நன்மை? செம்ம நெட்வொர்க் கிடைக்கும், நல்ல நெட்வொர்க் கிடைக்கும். இது வரைக்கும் 10 பேரை தெரிஞ்சவங்களுக்கு இப்போ 100 பேர் தெரிகிற அளவுக்கு நெட்வொர்க் வரும். அடுத்தது சகோதரர்களால், சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், பெருமை வரும், இல்லை நீங்கள் அவங்களுக்கு வந்து உதவி செய்வீங்க. ஸோ உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, ஆற்றல், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய உதவி, இதுவும் ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி 3ஆம் இடம் சிறிய தூர பிரயாணம், புகழ், வளர்ச்சி, துணிச்சல், தைரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறது, இதெல்லாமும் ஒரு ஃபேவரான பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து அந்த குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதியுது. அதாவது கன்னிக்கு 5th ஹவுஸ், கன்னிக்கு 5th ஹவுஸில் குரு பார்வை பதிஞ்சுன்னு சொன்னோம்னா குழந்தை பாக்கியம் முயற்சிக்காக இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற யோகத்தை கொண்டு வரும். ஸோ குழந்தை பிறக்கிற யோகத்துக்கு உண்டான ஒரு காலம், ஒரு நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 5ஆம் இடங்கிறது மன நிம்மதியை கொடுக்கும். மனதில் ஏதோ ஒரு போராட்டம், மனதில் ஏதோ ஒரு கவலை, மனதில் ஏதோ ஒரு ஆசை, எதுவுமே நிறைவேறல, நான் ரொம்ப ஏங்குறேன், ரொம்ப துடிக்கிறேன், நான் ரொம்ப போராடுறேன். ஸோ உங்கள் இன்னர் பர்சனல் மைண்டு, அதுக்கு ஒரு ஹாப்பினஸ், அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கு ஒரு கன்சோல்மெண்ட். அப்போ வந்து அந்த மாதிரி வந்து அதை கன்சோல் பண்ணுற மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி, ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்குது. ஸோ கன்னி உங்களுக்கு இந்த 5th ஹவுஸ் மன நிம்மதி, மனப்பூர்ணமான ஒரு பலன், ஒரு 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 விஷ் நிறைவேறுது, ஒரு பிரார்த்தனை, உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளோட திருமணம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி, பொருளாதாரத்தில் ஓரளவுக்காவது ஒரு நல்ல ஸ்டேட்டஸை கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல அந்த பார்வை உங்களுடைய 7th ஹவுஸ், திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி, வாழ்க்கை துணை வழியிலே வரக்கூடிய ஆதாயம், அதிர்ஷ்டம்,
வாழ்க்கை துணை வழியாக எனக்கு எதுவுமே கிடைக்கல, இந்த முறை கிடைக்கிற வாய்ப்பை கொண்டு வருது. திருமண முயற்சியில் சக்ஸஸ் ஆகுது. ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து எப்படியாவது வாட்டி திருமணமாக முடிக்கணும். நீங்கள் அங்கே சனி இருக்காரு, தடை பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ குரு பார்க்குறாரு, சனியோட தடையை தவிடுபடி ஆக்கிடுவார். ஸோ சனி அப்டக்கல்ஸை கொடுக்குறாரு, குரு வந்து அந்த அப்டக்கல்ஸை நிவர்த்தி செய்கிறார். அப்போ அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவார்னு அர்த்தம். இதுதான் குரு பார்வை. பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது அட்வான்டேஜாக வருது. அப்போ கன்னியை பொறுத்த வரைக்கும் 7ல் உள்ள சனியால் மட்டும்தான் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாத, நிவர்த்தி ஆக முடியாத போராட்டங்கள் இருந்தது. இப்போ குருவுடைய பார்வை அங்கேயும் விழுது, இந்த குரு 11க்கும் வராரு. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டுகளில் 12 months நம்ம கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மாதம் தோராயமாக பார்த்தோம்னா கன்னிக்கு பொருளாதார ரீதியாக, குடும்ப வாழ்க்கை ரீதியாக, வாழ்க்கை துணை ரீதியாக, லைஃப் பார்ட்னர் மூலிமா ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரொமோஷன் அண்ட் க்ரோத் அண்ட் சக்ஸஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா கிடைக்கிற ஹெல்ப்பு, நெட்வொர்க், பெரிய லெவலில் நெட்வொர்க் வந்து கிடைக்கிறது, மைண்டில் இன்னர் பர்சனல் மைண்டில் உள்ள ஆசைகள், விஷஸ்லாம் ட்ரூவாக வரக்கூடியது, கடவுளோட பிளெஸிங்கே கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த கன்னிக்கு உருவாக்குது. அதுதான் இந்த குரு பயிற்சியோடைய அட்வான்டேஜ். லாபகரமான ஒரு ஆண்டாக இந்த குரு உங்களுக்கு பலனை தரப்போகிறார். திட்டமிட்டு செயல்படுங்க, நல்ல பலன்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி வந்து குரு வந்து 10ஆம் இடத்தில் உச்சம். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு பொதுவான பழமொழி இருக்குது. அதோட முழுமையான ஒரு பழமொழி என்ன? 10ல் குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி புதியது ஒரு பதவி தேடி வரும். அதுக்கு தான் அது அர்த்தம். இப்போ கல்யாணம் ஆகாத பேச்சுலர் பார்த்தீங்கன்னா திருமணமான ஒரு கணவன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு போகிறீங்க. ஒரு கல்யாணம் பண்ணவராக இருந்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து அப்பான்ற ஒரு ஸ்தானத்துக்கு போகிறீங்க. ஒரு பதவி உயர்வு. சுய ஜாதகத்தில் குரு வலுப்பெற்றால் பதவி உயர்வு. சுய ஜாதகத்தில் குரு வலு இழந்திருந்தால் அது பதவி வந்து கொஞ்சம் பின்தங்குற மாதிரி, இறக்கம்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ துலாம் 10ல் குரு பொதுவாக ப்ளஸ்ஸா? பெரிய ப்ளஸ் இல்லை. பட் ஆனால் சுபகிரகம். அவர் வந்தால் அந்த இடத்த உங்களை ஷேக் பண்ணாமல் விட மாட்டார். 10ல் குரு வந்துட்டார் இல்லையா? பதவி, அதிகாரம், வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம், அதிகார மாற்றம், இந்த மாற்றங்கள் நிறைந்த காலகட்டம் தான் குரு 10ல் வர்றது. ஸோ மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகிடுங்க. சேஞ்ச் இஸ் பர்மனெண்ட். ஸோ பி ரெடி, கெட் ரெடி. என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணாலும் வரலாம் வாழ்க்கையில். அதுதான் இந்த துலாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கரெக்டாக 10ல் குரு வரும்போது குருவுடைய பார்வையெல்லாம் ப்ளஸில் வந்துடும். துலாத்துக்கு வந்து பொதுவாக குரு வந்து அன்ஃபேவரபிள் பிளானட். லார்ட் ஆஃப் 3 அண்ட் லார்ட் ஆஃப் 6, 3 மற்றும் 6க்கு அதிபன். ஸோ லார்ட் ஆஃப் 3 and 6 in 10 அன்ஃபேவரபிள் பிளானட் போய் 10ல் வருது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பாக உங்கள் ஜாப் அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய பதவியில், உங்களுடைய அதிகாரத்தில் அந்த பார்வையுடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்துடலாம். துலாத்துக்கு வந்து 2nd ஹவுஸில் குரு பார்வை, 4th ஹவுஸில் அந்த குரு பார்வை, 6th ஹவுஸ்லேயும் குரு பார்வை இருக்குது. முதல்ல இந்த 2nd ஹவுஸில் உள்ள குரு பார்வையுடைய ப்ளஸ் என்ன? 2nd ஹவுஸ் உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய நீட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களுடைய இன்கம், இந்த இடத்துல குரு பார்வை இருக்குது. அதை எப்படியோ பூர்த்தி பண்ணுறார். அவர் நல்ல விதமாக செய்கிறாரோ, போராடி செய்கிறாரோ, இல்லை நிம்மதியாக செய்கிறாரோ, சந்தோஷமாக செய்கிறாரோ தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு அதை நிவர்த்தி செய்கிறார், பூர்த்தி செய்கிறார். ஸோ பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இந்த குருவுடைய பார்வை விழுது. அதை நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். ஃபேமிலியில் உள்ள குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறார். ஃபேமிலியில் உள்ள எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறார். சொன்ன வாக்கை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு பலத்தை காமிக்கிறார். சொன்ன வாக்கை நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குறார். இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை ப்ளஸ். அடுத்து குருவுடைய பார்வை 4th ஹவுஸில். ஸோ குரு பார்வை 4ஆம் இடம். வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனால் பணம் இல்லை, லோன் கிடைக்கல. வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பணம் இல்லை, லோன் கிடைக்கல. இல்லை இருக்க காரை வச்சுட்டு இன்னும் பெரிய கார் வாங்க ஆசைப்பட்டீங்க, ட்ரீம் கார், ட்ரீம் ஹவுஸ். இதுக்கெல்லாம் அந்த குரு, உச்சமான குரு நிறைய கடனை வாங்க வச்சு கொடுப்பார். ஏன் கடனை வாங்க வைக்கிறார்? அவர் லார்ட் ஆஃப் 6, 6 கூடியவனாக இருக்கிறதுனால கடன் மூலயமா ஒரு வளர்ச்சி, கடன் மூலயமா ஒரு வீடு, கடன் மூலயமா ஒரு வாகனம், அப்படி தான் கொடுப்பார் பலனை. அப்போ 4 சுகம், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஃபிட் ஆகணும், கொஞ்சம் செலவு பண்ணி பார்ப்போமே, இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சு பார்ப்போம், இல்லை இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம், இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வந்து அந்த 4ஆம் இடத்துல குரு பார்வை கொஞ்சம் செலவு செய்து அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறது. அடுத்தது வந்து தாய், உங்களுடைய உறவு, மதர் ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய அருள், அவங்களுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கிற ஒரு நேரமாக மாறும். இல்லை அவங்க ஆசையை நீங்கள் நிறைவேற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதுவும் துலாம்க்கு உண்டு. துலாம்க்கு வந்து 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை. 6ஆம் இடம் உங்களுடைய நோய்கள், உங்களுடைய கடன்கள், அதாவது ஒரு கடனை அடைத்து வேறு கடன் வாங்குறது, கடன் கேட்டு கிடைக்கலாம், கடன் கிடைக்கிறது, பேங்க் லோன் அப்ரோச் பண்ணுறீங்க,
எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், இல்லை மேரேஜுக்கு உண்டான ஒரு லோன், இல்லை டூருக்காக ஒரு லோன், என்னமோ லோன் இருக்குது. எல்லா லோனும் அப்படி கேட்டால் அப்படி கிடைக்குது, கேட்ட தொகை வருது, கேட்டால் வந்து அப்படியே உங்களை ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு உங்களை வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க, அந்த லோன் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் தான் இந்த குருவுடைய பார்வை 6th ஹவுஸில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ குரு பார்வை 2, 4, 6 இந்த இடங்கள்லாம் அதோடைய கஷ்டங்களெல்லாம் அதோட பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணுற குருவாக வரார். ஆனால் அதே துலாமுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு ஒரு மாதிரி ஒரு பயத்தில் அப்படியே வச்சிருப்பார். பதவி, அதிகாரம், பொருளாதாரம், முன்னேற்றம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்படித்தான் உங்களுடைய ராசிக்கு அந்த குருவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2026 வருடத்தில் கிட்டத்தட்ட அது 1 வருஷம் இருக்க போகுது, 2027 வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த துலாத்துக்கு வந்து இந்த 3 ராசிகளை பார்த்துருப்பீங்க, எங்கெங்கே அந்த பார்வை பதியுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த வருஷத்தில் உங்களுக்கு அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறது என்னென்னா, உங்களுடைய தேவைகளும் உங்கள் ஆசைகளும் 2, 4, 6 சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைவேற்ற மாதிரியும், உங்களுடைய கவனக்குறைவான இடமா எது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய அடையாளம் என்னவோ அதில் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். பர்டிகுலராக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து அதை பற்றின அனுபவத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விருச்சிக ராசி 2026 1 ஜூன் குரு பெயர்ச்சி. இந்த குரு வந்து உச்சத்துக்கு வரார். உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி போய் உச்சம் அடையார். உங்களுக்கு 5th ஹவுஸ் லார்ட் போய் எக்ஸால்டட் உச்சம் ஆகிறார். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இது நன்மையா தீமையா? எந்த இடத்துல குரு வரார்? 8லேருந்து 9ஆம் இடம். இப்போ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும், குருவுடைய பார்வை எங்கே விழுது? விருச்சிகத்திலே விழுது, உங்கள் ராசிலேயே விழுது, 1st ஹவுஸ்லேயே விழுது. குரு 9ஆம் இடத்துல இருக்காருன்னா 1st ஹவுஸில் விருச்சிகத்தில் குரு பார்வை, உங்கள் 3ஆம் இடத்துல குரு பார்வை, முன்னேற்றத்துக்கு 3ஆம் இடம். உங்களோட 5th ஹவுஸில் குரு பார்வை, அங்கே சனி இருக்கார், அங்கே குரு பார்வை விழுது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2026 வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ளஸ் என்னன்னு பார்த்துருவோம். விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 5. பொருளாதார ரீதியாக ரொம்ப நாளாக இந்த பேமெண்ட் பெண்டிங், அந்த பேமெண்ட் பெண்டிங், இது கிடைக்கல, அது கிடைக்கல, இந்த காசு வரல, அந்த காசு வரல, லோன் ட்ரை பண்ண கிடைக்கல, ஃபைனான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்கேன், இதெல்லாம் சால்வ் ஆக போகுது. 9ல் குரு போனார்னா அதிர்ஷ்டமான குரு, பாக்கிய குருன்னு அர்த்தம். ஃபாதர் மூலிமா சொத்து பங்கு வரணுமா, அது கிடைக்கும். பரம்பரை சொத்து கிடைக்கணுமா, கிடைக்கும். புகழ் வேணுமா, கிடைக்கும். விருச்சிகத்துக்கு வந்து ஒரு ஆலய பணி, ரொம்ப நாளாக ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சேன், அதை கட்டுற பாக்கியத்தை உண்டு செய்யும். கோயில் கட்டுறதுக்கு உறுதுணையாக நிற்க வைக்கும். பில்கிரிமேஜ் டூர், நல்ல ஒரு புனித கஷேத்திரங்கள்லாம் நம்ம போய் ஒரு பயணம் பண்ணணும், ஒரு விசிட் அடிக்கணும், அதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், சமூக மரியாதையை கொடுக்கும். இதெல்லாம் அந்த 9ஆம் இடத்துல ஒரு குருவே செய்வார் உங்களுக்கு. ஓகே, அந்த குருவுடைய பார்வை விருச்சிகத்தை என்ன பண்ண போகுது? இது வரைக்கும் சோர்ந்து போய் ரொம்ப டல்லாக மனவேதனையோட இல்லை மனவலியோட ரொம்ப கஷ்டத்தோட நம்ம தேர்வுமா தேர மாட்டோமான்ற அவநம்பிக்கையோட இருந்திருந்தால் இந்த குரு பார்வை உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் லைஃப்பில், வந்து ஒரு லைட் வரும், ஒரு எனர்ஜி வரும், ஒரு பாசிட்டிவிட்டி. யாரோ உங்களை வாழ்த்து போகிறாங்க, யாரோ உங்களுக்கு வந்து ஒரு குட் லக் சொல்ல போகிறாங்க, யாரோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஓடி வராங்க, யாரோ உங்களுக்கு கை கொடுக்குறாங்க, யாரோ உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, ஃபேவராக நிறைய விஷயத்த பண்ணுறாங்க, நீங்கள் கேட்ட உதவியை கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்ட விஷயத்தை செய்கிறாங்க. அப்போ குரு பார்வை வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக வந்துட்டு இருக்கு. அதுதான் 1st ஆஃப் ஜூன். இது 1 இயர் இருக்குது. அதிசார பயிற்சி ஒன்று நடக்கும், அது ஹார்ட்லி ஒரு 3 months தான். ஸோ டோட்டலாக அந்த 12 மாதங்களில் 9 மாதங்கள் விருச்சிக ராசி அந்த குரு பார்வையிலேயே வச்சிருப்பார். குரு பார்க்க உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ விருச்சிகம் இப்போ விட்டால் எப்போன்ற மாதிரி இந்த குருவுடைய பார்வை பெரிய ப்ளஸ். இது மட்டும் இல்லை, நான் இன்னும் சில விஷயம் ஆட் பண்ணுறேன். 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பார்வை எழுது. 3ஆம் இடத்துல குரு பார்வை வந்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், துணிச்சல் அதிகரிக்கும். அந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு சகோதரர்கள் மூலிமா வரக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கும், நெட்வொர்க் பெருசாகும், உங்களுக்கு வந்து நெய்பர்ஸ்கிட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கும். உங்களுடைய சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸ், உங்களுடைய எம்ப்ளாயிஸ் மூலமாக உங்களுக்கு அட்வான்டேஜ் வரும். அவங்களாம் உங்களுக்கு பக்கபலமாக பூஸ்ட் பண்ணுவாங்க நல்லா. அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸை பார்ப்பீங்க. ஸோ விருச்சிகத்துக்கு இந்த 1st ஹவுஸில் பார்வையும் 3rd ஹவுஸ்லையுமே பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் 9ஆம் இடத்துல உச்சமான குரு வந்து முழு பலத்தை காமிச்சிருவார். குரு பார்வை 5ஆம் இடம், உங்களோட 5th ஹவுஸ். 5th ஹவுஸில் குரு பார்த்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மன நிம்மதியை கொண்டு வந்துடும். அங்கே சனி வந்து மன நிம்மதியை கெடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுத்து, ஒரு மாதிரி ஒரு சோர்வு, ஒரு பயம், சில பேருக்கு பயம் சொல்லுவோம், சில பேருக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே துணிச்சல் இல்லாத ஒரு மனநிலை, ஆதரவு இல்லை,
அன்பு காட்டவும் ஆள் இல்லை, நமக்கு வந்து சின்னதாக கூட உதவி பண்ண ஒரு ஆள் இல்லை, நம்மளை அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது யாராவது மதிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் உள்ளவங்களாம் அந்த குரு பார்வை வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அவமானங்கள்லாம் இனிமேல் வெகுமானமாக மாறிடும். 5th ஹவுஸில் சனி இருந்து அவமானத்தை கொடுத்து தலைகுனியே வச்சுருந்தாருன்னா இந்த முறை உங்களை வந்து தலை நிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய பலனை கொண்டு வந்துடுவார். ஸோ தலை நிமிர்ந்து நீங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நேரம் தான் விருச்சிகம். இனிமேல் அழுகை அல்ல, இனிமேல் புன்முறுவல், சிரிப்பீங்க, சந்தோஷமாக நீங்கள் வந்து சிரிக்க போகிறீங்க, ஸ்மைல் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு. டெய்லி நீங்கள் போய் கடவுள்கிட்ட வேண்டுறீங்க, கடவுளை எனக்கு அதை கொடு, இதை கொடு, இந்த வேலை கொடு, அந்த வேலை கொடு, பணம் வேணும், அது வேணும், ஒன்றுமே செவி சாய்க்காமல் ஒன்றுமே செய்யலைன்னா உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே போயிடும். இந்த முறை நீங்கள் கேட்ட பிரார்த்தனையெல்லாம் ஒன்று ஒன்றா அதுக்கு வழியை காமிச்சிட்டே இருக்கும். அதுதான் குரு பார்வை. குரு பார்வை என்றால் உங்களுக்கு வந்து ஒரு வழி தெரியுது, ஒரு பாதை தெரியுது, ஒரு வெளிச்சம் வந்திருக்கு, ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு பயணம் வந்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துல வெற்றி அடைய போகிறீங்க, ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. இதுதான் அர்த்தம். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம என்ன விஷயம் ஆட் பண்ண முடியும்னா, திருமண வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், இந்த விஷயத்துக்கும் சுப பலனை கொடுப்பார். 9ல் குரு வந்துட்டாருன்னா பாக்கியமாக எல்லாமே நடக்கும். கேட்ட இடத்துல வரன் கிடைக்கும், எதிர்பார்க்குற வரன் திருப்தி கொடுக்கும், கௌரவமான திருமணம் நடக்கும். ஒரு குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கீங்க, போராடுறீங்க, அதுக்கு ஒரு பலனை கொண்டு வந்துடுது. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு. இப்படி தான் அந்த விருச்சிகத்துக்கு நன்மைகள் நாள்தோறும் நடக்கும். 2026 ஜூன் மாதத்துலேருந்து விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல ஒளி, ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அதை சரியாக பயன்படுத்திங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு ராசி 2026 ஜூன் மாதம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உச்சமடையாது. தனுசுக்கு ராசிக்கு அதிபதியே குரு தான். அந்த ராசிக்கு அதிபன் உச்சமடைகிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா 100% நல்லது, அதில் டவுட்டே இல்லை. அதாவது உங்கள் ராசிநாதன் உச்சமடைனா முழு சக்தி அடைகிறார், ஒரு முழு பலத்தை அடைகிறார், அதில் வந்து டவுட் இல்லை. பட் ஆனால் அது 8ஆம் இடத்துல இருக்குது, அதனால் நன்மையா தீமையா? 8ல் குரு உச்சம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 6, 8, 12 இதுக்கு அதிபர்கள் அங்கேயே ஆட்சி உச்சமாக இருந்தால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். இப்போ 8ல் குரு வராரு, இது விபரீத ராஜயோகம், இது விபரீத ராஜயோகம் கிடையாது, இது விபரீதமாக போய் ராஜயோகம் கிடையாது. ஸோ ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8ஆம் இடம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், போராட்டம், ஸ்ட்ரகிள், கடன், பிரச்சனை எல்லாம். ஆனால் 8ல் உச்சம் அடையும் போது என்னென்னா, ஒரு பலசாலியாக வாழ்க்கையில் வந்து சின்னதாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு பெரிய பலசாலி, வெரி பவர்ஃபுல் மேன், வெரி பவர்ஃபுல் உமன், பயங்கர புத்திசாலி, ரொம்ப பலசாலி, பயங்கர புத்திசாலி, திறமைசாலி, இப்படிலாம் வந்து ஒரு சக்திசாலியாக இருக்கிற நீங்கள் ஒரு சாதாரண மேட்ரு இல்லைனா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியுடைய ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள போகிறீங்க. ஆனால் அதை எதிர்கொள்ளும் போது உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றல் நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் தனுசுக்கு 8ஆம் இடத்துல உள்ள குரு. இது ஃபைனான்ஷியலாக எடுத்துக்கலாம், பர்சனலாக எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கலாம், உங்களுடைய ஜாப் அண்ட் கரியரில், உங்கள் பிஸ்னஸில், எங்கே வேணாலும் இது வந்து பொருந்தும் உங்களுக்கு. ஸோ 8ல் குரு இந்த மாதிரியான ஒரு டாப் சிச்சுவேஷனை கொண்டு வரும். இது பார்வை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருங்க. நீங்கள் இந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுது. உங்களுக்கு 12th ஹவுஸில் 12ஆம் இடத்துல குரு பார்வை விழும், உங்களுக்கு 2nd ஹவுஸில் குரு பார்வை விழும், உங்களுடைய 4th ஹவுஸில் இந்த குரு பார்வை இருக்கும். ஸோ தனுசு முதல்ல இந்த 2ஆம் இடத்து பார்வையை பற்றி நான் சொல்லிடுறேன். நேர்பார்வைன்னு சொல்லுவோம். உச்சமாகக்கூடிய குரு உங்களுடைய 2ஆம் இடத்துல பார்வையை பதிந்து உங்களுக்கு 2nd ஹவுஸ் லார்டு யாருன்னா சனி. ஸோ உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 இன்கம் அண்ட் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது சனி தான் வர்றார். அந்த சனி 4th ஹவுஸில் இருக்கார், இப்போது அதையும் குரு பார்க்குறாரு. ஸோ 4th ஹவுஸில் சனி குரு பார்வை விழுது. ஸோ உங்களுக்கு வந்து 2nd ஹவுஸ்லேயும் குரு பார்வை இருக்குது, 4th ஹவுஸ்லேயும் அந்த குரு பார்வை இருக்குது. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் யுவர் உங்கள் ராசி பிரகாரம் குரு வந்து பணத்தேவையை நிறைவேற்றுறார். அது வந்து லாபமாக கொடுக்குறாரா? இல்லை. கடனாக கொடுக்குறாரா? ஆமாம், கடனாக கொடுக்குறார். இல்லை ஏற்கனவே நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து, அதை விற்று அதுலேருந்து வரக்கூடிய பணம், இல்லை உங்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய பாகப்பிரிவினை, அதுலேருந்து வரக்கூடிய பணம், ரொம்ப நாளாக சேர்த்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இன்சூரன்ஸ் பணம் வச்சுங்க, அதுலேருந்து எடுக்கிறீங்க, பிஎஃப் எடுக்கிறீங்க, சேவிங்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு வித்து பணமாக மாற்றுறீங்க, உன்னை கன்வெர்ட் பண்ணுறீங்க. இதுதான் 8ஆம் இடத்துல உச்சமான குரு 2ஆம் இடத்தை பார்த்தால் பணம் வரும். அப்படி தான் வரும். ஏற்கனவே கடன் கொடுத்து வச்சிங்கன்னா கடன் வரும், திருப்பி வரும். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு கடனை வாங்குறீங்க, பேங்க் அப்ரோச் பண்ணுறீங்க, அதன் மூலிமா வரும். ஸோ பண வரவு உண்டு. அது வந்து லாபமாக இல்லை, அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸ், அதுலேருந்து பண வரவு உண்டு. இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு? தெளிவாகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ பண வரவு உண்டு, அது ஏற்கனவே இருக்கிற சோர்ஸ்லேருந்து வருதுன்னு அர்த்தம். இந்த செகண்ட் ஹவுஸ் லார்டு யாருன்னா சனி, அவர் 4th ஹவுஸில் இருக்கார், அங்கேயும் அந்த குரு பார்வை இருக்குது. ஸோ இந்த வரவில் வந்து நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு சொத்து வாங்குறது, ஒரு சொத்தை விற்று வேறு சொத்து வாங்குறது, ஒரு வீட்டை விற்று வேறு வீடு வாங்குறது, ஒரு கடனை அடித்து வேறு கடன் வாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் உருவாக்குறது. ஒன்று மறையும், ஒன்று துவங்கும், ஒன்று வரும், ஒன்று போகும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குது தனுசை பொறுத்த வரைக்கும். இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாகன மாற்றங்கள் உறுதி. 4ல் சனி, இப்போவே வீடு வாகனம்லாம் ரிப்பேராக பண்ணிகிட்ருப்பீங்க. தனுசு ராசிக்கு 4ல் சனி வந்தது அர்த்தாஷ்டம சனி. உடல் நோய்கள், விபத்துக்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள், மன உளைச்சல், நஷ்டம், வீணான கடன், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற குருவாக வந்துடுறார். வரையத்துலேயும் குரு பார்வை. செலவெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. 8ல் குரு, அப்போ பண தேவை வந்துகிட்டே இருக்குது. 12ல் குரு பார்வை, விரயம் வந்துகிட்டே இருக்குது, செலவு வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடு வாங்கினா செலவு தானே, வாகனம் வாங்கினா செலவு தானே, வீட்டை மாற்றினா, வாகனம் மாற்றினா, வீட்டை ரிப்பேர் பண்ணால், இடம் மாற்றம் செஞ்சால், பாகப்பிரிவினை சொத்தை விற்று ஷேர் எடுத்தால், அதை இருக்கிற பொருளை விற்று பணமாக்கினா, ஜுவல்லை வச்சு பணமாக்கினா, எல்லாமே செலவு தான். அந்த மாதிரி சோர்ஸில் தான் இன்கமும் வருது. அப்போ குரு தனுசை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாருன்னா பண்ணுறார். ஹெல்த் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரா பண்ணுறார். ஃபேமிலி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரா பண்ணுறார். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வீடு சம்மந்தப்பட்டது, வேறு மற்ற பிரச்சனைகள் லைஃப்பில் இருக்குது, சால்வ் பண்ணுறாருன்னா சால்வ் பண்ணுறார். ஆனால் எல்லாமே ஒன்றை பே பண்ணி தான் சால்வ் பண்ணுறார். ஸோ யூ ஹேவ் டு பே சம்திங். நீங்கள் எதையாவது செலவழித்து இல்லை எதையாவது அதுக்கு பரிகாரமாக கொடுத்து தான் அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் இந்த நேரம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 1 வருஷம் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துல இருக்குது, முழு பலத்தோடு இருக்குது. இருந்தாலும் இந்த கையில் ஒன்று கொடுத்து இந்த கையில் ஒன்று வாங்குற மாதிரி இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். மகரம் ராசி. மகரம் வந்து சனியுடைய ராசி. ஆனால் குரு பயிற்சி, குரு வந்து உச்சத்துக்கு வர்றார். மகரத்தை தான் நேராக பார்க்க வரோம். மகர ராசியை பார்க்கறதுக்கு குரு அந்த மாதிரி வர்றார். இந்த டிஸ்பிளே நீங்கள் இந்த குருவுடைய பார்வை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். மகரத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பார்வை. மகரம் 1st ஹவுஸ், அங்கேயும் குரு பார்வை. மகரத்து மேலேயே குரு பார்வை, நேர் பார்வை. உங்கள் எதிர்க்க வந்து ஒரு நல்ல மனுஷன் வரான், அப்படியே வரத்தை வாரி வாரி கொடுக்குறவன். எதிர்க்க வந்தவொடனே உங்களை பார்த்தவொடனே என்ன வேணும் உனக்கு, நான் கொடுத்துட்றேன், நீ என்ன வேணால் கேள்வி தரேன், அந்த மாதிரி ஒரு இடத்துல குரு வர்றார். அந்த மகரத்துக்கு 3ஆம் இடம் 3rd ஹவுஸ், அங்கேயும் குரு பார்வை இருக்குது. இப்போ நான் ஸ்டேட்டஸை சொல்லிடுறேன். மகரத்துக்கு குரு ஃபேவரபிள் லார்டா இல்லை அன்ஃபேவரபிள் லார்டா, லார்ட் ஆஃப் 3 அண்ட் லார்ட் ஆஃப் 12. 12க்கு உண்டான விரயஸ்தானத்துக்கும் 3 கூடிய அந்த ஃபேவரபிள் ஹவுஸ், அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம், தைரியஸ்தானம் சொல்லுவோம், அந்த இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு போய் உச்சம் அடைகிறார். இது ப்ளஸ்ஸா மைனஸா? இன் ஜென்ரல் அஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு குரு வந்து எங்கே போனால் என்னன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பொதுவாக குரு தான் முக்கியமான ஒரு கிரகம். நன்மைகள் நடக்க, சுப காரியங்கள் நடக்க, சுப பலனை தூண்டிவிட குரு இல்லாமல் காரியம் நகராது. அவர் தான் வந்து அந்த ஃபைனலாக அந்த அந்த விளக்கேற்றுற மாதிரி, அந்த லைட்டை போடுற மாதிரி, ஒரு ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் அந்த கோபுரம் கலசம் வச்சு தானே கும்பாபிஷேகம், அந்த கோபுரம் கலசம் வைக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே ஃபைனலாக ஒரு கிரீடம், ஒரு தலைமை, ஒரு கையெழுத்து, ஒரு பதவி, ஒரு அதிகாரம் எல்லாம் குரு கொடுக்கணும். அந்த குரு கொடுத்தா தான் அதுக்கு வரும், பவர் வரும். அப்போது இந்த குருவுடைய இந்த பார்வை மகரத்தில் விழும்பொழுது உங்களை சார்ஜ் பண்ணும். எப்படி சார்ஜ் பண்ண போகுது உங்களுக்கு குரு? அப்போ குரு வந்து மகரத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். பாசிட்டிவாக ஓடு, தேடு, உன் அதிகாரத்தை தேடு, உன் வாழ்க்கையை தேடு, உன் வேலையை தேடு, உன் பதவியை தேடு, உன் படிப்பு, உன்னுடைய முயற்சி, உன்னுடைய திருமணம், உனக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு நீ சும்மா இருந்தால் நடக்காது, தேடி அதை தேடி ஓடிப்போ அப்படிங்கிறது தான் அந்த குருவுடைய அந்த பார்வை. ஸோ குரு பார்வை இப்போ நன்மையா தீமையா? நன்மை. உங்களுக்கு உங்கள் தேவையை நான் கொடுத்துட்றேன், அந்த தேவைக்காக நீ தேடி அலையணும்னு சொல்கிறோம். அப்படி தான் இந்த மகரத்துக்கு குரு பார்வை உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ மகரம், நீங்கள் எதையோ சேஸ் பண்ண போகிறீங்க, எதையோ போய் பிடிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்க. அதுக்கு இந்த குரு பார்வை உங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். பார்வையால் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? இந்த குரு வந்து மகரத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்க. 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர் மூலிமா கிடைக்கிற சக்ஸஸ், லைஃப் பார்ட்னர் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்கம், சப்போர்ட், ஒரு பெரிய லெவலில் ஒரு குட் அட்வைஸ், உங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங், ஒரு நல்ல ஒரு அட்வைஸ், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுற விஷயம், திருமண யோகம். காதல் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, அது திருமண யோகமாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃபேமிலி சொன்னால் அக்செப்ட் பண்ணுற விஷயம், திருமணம், திடீர் திருமணம், கலப்பு திருமணம், காதல் திருமணம், இதெல்லாம் அந்த குரு கொடுப்பார் மகரத்துக்கு.
ஏன்னா அங்கே செகண்ட் ஹவுஸ் ஆல்ரெடி ராகு இருக்குது. ஸோ குரு பார்வை மகரத்தில் விழுந்திருக்கு. இப்போ ஜூன் 1 உங்களுக்கு 2026 இந்த குருவுடைய பார்வை இந்த அட்வான்டேஜ்லாம் கொண்டு வருது. 11ஆம் இடத்துல குரு பார்வை 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டம், அதுவும் எல்டர்ஸ் மூலிமா வரக்கூடிய ப்ளஸ் அட்வான்டேஜ், சப்போர்ட், ஆதரவு. அந்த 11ஆம் இடத்துல குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வரவு, லாபம். இப்போ நிறைய உழைக்கிறீங்க, நிறைய உழைப்புக்கே மகரம் தான் மெயின் ராசி. கடுமையான உழைப்பாளிகள், சலிக்காத உழைப்பாங்க, எந்த வயசுலையும் உழைப்பாங்க. இந்த மகரம் உழைப்பு, கடுமையான உழைக்கிறேன், தயங்க மாட்டேன், அஞ்ச மாட்டேன். குரு பார்வை லாபத்தை கொடுக்குது, ஆதாயத்தை கொடுக்குது, நன்மையை கொண்டு வருது. அப்போ அந்த பார்வை என்ன செய்யுதுன்னா அந்த லாபத்தை அதிகரிக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் கெயின், ஃபினான்ஷியல் க்ரோத். அப்போ லாபத்தை அதிகரிக்குது, சக்ஸஸ் கொடுக்குது, பெயர் கொடுக்குது, புகழ் கொடுக்குது. இதெல்லாம் மகரத்துக்கு இந்த குரு பார்வை பண்ண போகுது. குரு பார்வை 3rd ஹவுஸில் விழுது, மகரத்துக்கு 3rd ஹவுஸில். இந்த 3rd ஹவுஸ்னால் என்ன? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆல்ரெடி இங்கே எல்டர்ஸ், இங்கே யங்கர்ஸ். ஸோ யங்கர் பிரதர், எல்டர் பிரதர், யங்கர் சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், எல்லார் மூலியமாக கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? சப்போர்ட் என்ன? ஃபேமிலி சப்போர்ட் என்ன? சொசைட்டியுடைய சப்போர்ட் என்ன? நெய்பர்ஸோட ஆதரவு என்ன? நெட்வொர்க், உங்ககிட்ட ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் கான்டாக்டில் 100 நம்பர் இருக்குது, 100மே நமக்கு ஃபோன் பண்ணால் நமக்கு இந்த நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டால், நம்ம ஒரு சர்வீஸ் கேட்டால் பண்ணுறாங்க, 100மே நமக்கு வந்து ஃபேவர் பண்ணுறாங்க. அதான் உங்கள் நேரம். ஒரு சில நேரம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்ம என்ன கேட்டாலும் சில சமயத்தில் நடக்காது. ஒரு சில சமயம் நம்ம எவ்வளோ சாதாரண மனிதனாக இருந்தாலுமே நம்ம கேட்டால் கிடைக்கும். அதுதான் டைம், அதுதான் குரு கொடுக்குற மெசேஜ். ஸோ மகரம் இப்போ இந்த குருவுடைய பார்வை கேட்கும் இடத்தில் உதவி, எதிர்பார்த்த உதவி, எதிர்பார்த்த முன்னேற்றம், நல்ல பாதை, ஒரு நல்ல புத்துணர்ச்சி, நல்ல புத்துணர்வு, மைண்டே ஒரு ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, நம்ம ஏன் அப்படி டல்லாக இருக்கணும், போதும் இனிமேல் நம்ம பொங்கி எழுவுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் இந்த குருவுடைய பார்வை நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். கும்ப ராசி 2026 குரு பெயர்ச்சி. கும்பத்துக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல குரு. இந்த டிஸ்பிளேல முதல்ல பார்த்துருங்க, குருவுடைய பொசிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கும்பத்துக்கு 6th ஹவுஸில் உச்சமாகிறது குரு. அதோடைய பார்வையெல்லாம் கும்பத்துக்கு 10th ஹவுஸில் 10ல், கும்பத்துக்கு 12th ஹவுஸில், கும்பத்துக்கு 2nd ஹவுஸில் 10, 12, 2. பொதுவாக 6ஆம் இடத்துல குரு வந்தால் நல்லதா தீமையா? கும்பத்துக்கு 6ஆம் இடத்துல குரு வந்தால் நன்மையா தீமையா? பொதுவாக 6இல் குரு வந்தால் தீமை, போராட்டம், கடன், கடுமையான முயற்சி, மன உளைச்சல், இதெல்லாம் 6ஆம் இடத்துல குரு வந்தால் பொதுவாக கும்பத்துக்கு உண்டு. சரி, அப்போ இந்த பார்க்குற இடங்களுக்கெல்லாம் ஒரு நன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுவும் செய்யாதா? கண்டிப்பாக செய்யும். அது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கும்பம் 7 சனி இன்னும் முடியல. 2nd ஹவுஸில் பாதத்தில், அதாவது பாதம்னா 2nd ஹவுஸ் எண்டு, 7 சனி முடிகிற தருவாயில் உங்களுக்கு சனி இருக்குது. இதுவே உங்களுக்கு வந்து குடும்பம், மன உளைச்சல், பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸு, ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையும் போட்டு படுத்தி எடுக்கும். அந்த மாதிரி வந்து சனி வந்து உங்களுக்கு கும்பத்தை போட்டு, அது இதுலேயும் கும்பத்துக்கு ராசிக்கு அதிபதியே சனி இருந்தாலும் செஞ்சிருவார். அவர் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு போவார். குருவுடைய இந்த பெயர்ச்சி என்னென்னா பொருளாதார ரீதியாக லாபம், ஆதாயம், பொருளாதாரம். இவர் போய் 6ல் நிற்கிறாருன்னு சொன்னோம்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கே போராட்டத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஸோ பணம் சம்பாதிக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, குடும்ப தேவைகளுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறது, போராடுவது, கடன் வாங்குவது, இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த குரு உருவாக்குறாரு. சரி, இந்த பார்வைக்கான நன்மையை பார்த்துருவோம். 10ல் குரு பார்வை. இந்த 10ல் குரு பார்வை என்னன்னா, இந்த வேலையை மாற்றணும், இடத்த மாற்றணும், ஊரை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து இந்த குருவுடைய பார்வை 10ல் விழும்போது மாற்றத்தை தருவார். அது பயங்கரமான நிம்மதி, பயங்கரமான சந்தோஷம், ஆஹாவோ அப்படிலாம் சொல்ல முடியாது. மாற்றம் தானே வேணும்னு நினச்சிங்க, அந்த மாற்றத்தை குரு தருவார். இதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ மாற்றத்தை குரு தருவார், அதில் டவுட்டே இல்லை. அடுத்தது இந்த குருவுடைய பார்வை வந்து நேராக எங்கே விழுது? உங்களுக்கு வந்து 2nd ஹவுஸில், இன்கம் ஹவுஸில். அப்போ இன்கம், வருமானம் வேணும். வேலையை மாற்றிட்டீங்க, இடத்த மாற்றிட்டீங்க, ஊரை மாற்றிட்டீங்க, லொக்கேஷனை மாற்றிட்டீங்க, பதவியை மாற்றிட்டீங்க, ஃபீல்டை மாற்றிட்டீங்க, ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இன்கம் வருமா? வராதா? இன்கம் வரும். சாட்டிஸ்ஃபைடா? அது வந்து மனசுக்கு நிம்மதியும் பூரணமான சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருமா? அப்படிலாம் தராது. கொடுக்கும், தேவைக்கு கொடுக்கும், அவ்வளோதான். தேவைக்கு கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு திருப்தி கிடைக்கும். அப்படி தான் இருக்குது. 12ஆம் இடத்துலையும் குருவுடைய பார்வை விழுது. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் நகர்றீங்க, அங்கே ஒரு சம்பளம் கிடைக்குது, இல்லை அங்கே ஒரு வேலை கிடைக்குது, இல்லை அங்கே ஒரு தொழில் கிடைக்குது, ஒரு லாபம் கிடைக்குது. வந்த வேகத்தில் பணம் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து போச்சுனே தெரியாது. அது வந்த வேகத்தில் அப்படி ரைட்டில் வந்து அப்படி லெஃப்டில் போயிடுது.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த 2026 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உண்டு. இப்போ 2026 குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு அதோடைய இடம், அதோடைய பார்வை, அதோடைய பகுதி எல்லாம் இப்படித்தான் இருக்கு. ஸோ இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2026 to 2027 தான் ஒரு லாஸ்ட் பேஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது ஏன் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கும்பத்தில் தான் ராகு இருக்குது, மனசை குழப்பத்திலேயே வச்சுருக்கு. ஒரு தைரியமோ தெளிவோ இல்லை ஒரு மன நிம்மதியோ அந்த ராகு கொடுக்கல. செகண்ட் ஹவுஸில் சனி இருக்குது, ஒரு போராட்டமும் குடும்ப தேவைகளையும் குடும்ப வழிகளையும் குடும்ப சூழ்நிலையிலையும் ஏதோ ஒன்றை போட்டு படுத்திட்டு இருக்கு, பொருளாதாரம் உட்பட ஃபினான்ஷியல் மேட்ரஸில். இப்போ குருவும் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 2ல் சனி, ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, 7th ஹவுஸில் கேது, 6th ஹவுஸில் குரு. ஏதாவது ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நன்மை செய்யும், நன்மையை மட்டும் தான் செய்வோன்ற இடத்துல இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு, நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது, கெட்டது நடக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட் பேஸ் நடந்துகிட்ருக்கு. அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா குருவும் மாறுவார், சனியும் மாறுவார், ராகுக்கு எதுவும் மாறுவார். கும்பத்துக்கு நல்ல நேரம் நெருங்கிடும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி தல்விய ஒரு பாசிட்டிவ் விஷயம், தல்விய குட் திங். அதே நேரத்தில் அது ஈக்குவலாக குட் அண்ட் பேட் ஈக்குவலாக ரோலை ப்ளே பண்ண போகுது. அப்படி தான் இந்த நேரம் வந்திருக்கு. ஸோ கும்பம் பொறுமை இழக்காமல் இதை வந்து நீங்கள் தக்க வைத்து கொண்டால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மீனம் லாஸ்ட் ராசி. மீனத்தில் தான் ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. இப்போ குரு பயிற்சி வரப்போது. மீனத்துக்கு அதிபதியும் குரு தான், உச்சமாக போகுது. உங்கள் ராசினாலும் உச்சமாக போகிறார். June 1, 2026. அப்படியே அந்த டிஸ்பிளே பாருங்கள். குருவுடைய பார்வை எங்கெல்லாம் விழுதுன்னு பாருங்கள். மீனத்திலே விழுது, உங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே விழுது. உங்களுக்கு 11th ஹவுஸ் லாபஸ்தானத்தையும் குரு பார்வை விழுது. உங்களுக்கு 9th ஹவுஸ் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்வை விழுது. குரு 5ல் உச்சம் ஆகுறார். நல்ல இடமா? பொதுவாக குரு 5ல் உச்சமானா நல்லதா? அதுவும் மீனத்துக்கு நல்லதா? நான் வந்து உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 100ல் நான் வந்து 90 கொடுத்துட்றேன். மீனத்துக்கு 90%. 5ல் குரு உச்சம் அடைந்தால் மீனத்துக்கு 90% அது நன்மை. பொருளாதார நன்மை, ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் நன்மை, குழந்தை பிறப்பு நன்மை, ஜாபுக்கு, கரியருக்கு, வீடு வாகனம் வசதி, குழந்தை பாக்கியம், திருமண விஷயம், திருமண யோகம், காதல், படிப்பு, முன்னேற்றம், வெளிநாடு, இதெல்லாத்துக்குமே குருவே நன்மை. 5ல் குரு வந்தால் என்னன்னா மனசில் ஒரு ஆசை இருக்குது, என் ஆசை நிறைவேறிச்சுப்பா, கடவுளே ஆண்டவா என் ஆசை நிறைவேறிச்சே. ஒரு மாணவனாக இருந்தால் நான் எதிர்பார்த்த சீட்டு கிடச்சிது. ஒரு திருமணம் ஆகாத ஒரு நபராக இருந்தால், ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் ஆகுது, ஆஹா நல்ல வரன் கிடச்சிது, எனக்கு திருப்தியாக இருக்குது, எதிர்பார்த்த வரன் டிக்கு. படிப்பு, பதவி, அதிகாரம், பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், லுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு, சூப்பர், டிக் அடிச்சிடலாம். ஒரு வேலை, எதிர்பார்த்த சம்பளம், எதிர்பார்த்த பதவி, எதிர்பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எதிர்பார்த்த கம்பெனி, ஒரு நல்ல ஆர்கனைசேஷனில் எனக்கு வேலை கிடைச்சிது, வாவ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் தான். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஹெல்த்து ரொம்ப போட்டு இந்த சனி படுத்தி எடுத்தது, என்னை போட்டு படாத பாட்டு. தலைவலி, வயிற்று வலி, கை வலி, கால் வலி, கீழே விழுந்தேன், ஆக்சிடென்ட்டு, அதுலேருந்து நிவர்த்தி. குரு பார்வை எல்லாம் மறுபடியும் ஆக்சிலேட் ஆகுது. பாசிட்டிவாக எனர்ஜி நல்லா சார்ஜ் ஆகிற மாதிரி தான் அந்த குரு 5ல். சரி, இது வெறும் 5ல் இருக்கிறது மட்டுமே செய்யும். பார்வைக்கெலாம் ஏதாவது ப்ளஸ் இருக்கா? பயங்கர ப்ளஸ்ஸு தான். பார்வைக்கு தான் இப்போ ப்ளஸ் உங்களுக்கு. முதல்ல பெரிய நன்மையை சொல்லிடுறேன். மீனம், இந்த ஜென்மத்தில் குரு வந்து உங்கள் தலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு, ஜென்மத்தில் சனி உங்களுக்கு தலைக்கு மேலே உட்காந்துட்டு உங்கள் குடுமையை பிடிச்சி நல்லா சுற்றுன்னு சுற்றினா எப்படி இருக்கும்? கிருன்னு இருக்கும். இப்போ இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா சாந்தமாக அப்படியே அமைதியாக உட்கார வைக்கும். மைண்டு கிளாரிட்டி கிடைக்கும். மைண்டு கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். மென்டல் ஸ்டெபிலிட்டி, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி நம்ம கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம பிளானை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, எமோஷ்னலாக இம்பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மனமும் புத்தியும் தெளிவாக வைக்கக்கூடிய இடத்துல இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு செய்ய போகிறார். ஸோ குருவுடைய பார்வை வந்து மனதையும் புத்தியும் உற்சாகப்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அங்கே சனி இருக்க, அவர் இருப்பார், அவரையுமே இவர் சேஞ்ச் பண்ணுவார்னு அர்த்தம். அவரையுமே இவர் சேஞ்ச் பண்ணி, ஏன்னா சனி உச்சம் கிடையாது, குரு தாங்க உச்சம். உச்சம் பெற்ற கிரகத்துக்கு தான் வலிமை அதிகம். அடுத்தது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மீனத்துக்கு 11ஆம் இடத்துல கரெக்டாக குருவுடைய பார்வை விழுது. அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. ஸோ 11th ஹவுஸ் லார்ட் இன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் இன் 5th ஹவுஸ் எக்ஸால்டட்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் இன் 5th ஹவுஸ், அவருடைய பார்வை, அப்போ குருவுடைய பார்வை 11th ஹவுஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லையும் விடுது. இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க 1, 5 and 11, 1, 5, 11 அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா 5th ஹவுஸ் லார்ட் தான் சந்திரன், அவர் தான் மீனத்தில் இருப்பார், அதான் உங்கள் ராசி மீன ராசி. ஸோ 5th ஹவுஸ் லார்ட் இன் 1, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் இன் 5 பரிவர்த்தனை ஆயிடுச்சா. 11th ஹவுஸ் லார்ட் இன் 1, அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட் குரு எக்ஸால்டட், அவரோட பார்வை நேராக 11th ஹவுஸ்லையும் விழுது, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லையும் விழுது. ஸோ 1, 5, 11 டி கனெக்ட் ஆக ஜாபு, வேலை, பணம், மணி, ஜாப், கரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், மைண்டு, ஹெல்த்து. ஸோ இதெல்லாம் அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு பார்வை இருக்குது 9th ஹவுஸில் குரு பார்வை விழுது உங்களுக்கு மீனத்துக்கு. ஃபாதரோட ரிலேஷன்ஷிப்பு, அவர் மூலியமாக கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ், அவருடைய சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், அவர் நல்ல ஒரு மென்டாராக இப்போ உங்களுக்கு தெரிவார். இல்லை அவர் சொன்ன அட்வைஸ், சில பேருக்கு அப்பா மறைஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை, வயசாக இருக்கும், இறந்துருப்பாங்க, அவங்களோட அட்வைஸ்னால் இப்போ திருப்பி ரீகலெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் 9th ஹவுஸ்லேருந்து பார்ப்பீங்க. அப்புறம் அந்த 9th ஹவுஸோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து புகழ், ஒரு பலம், ஒரு முன்னேற்றம், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளெஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல மனிதனுடைய பிளெஸிங் தான் நிறைய நன்மைகள் நடக்கும். அந்த பிளெஸிங் கிடைக்கிற நேரம் தான் இது. மீனம் 7th சனியில், ஜென்ம சனிலையும் நாங்கள் இவ்வளோ சாதிச்சிருக்கோம் பாடுறா அப்படின்ற மாதிரி இந்த குருவுடைய பார்வையும் இந்த குருவுடைய இடமும் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான சார்ஜ் கொடுக்க போகுது. பயங்கர பாசிட்டிவாக, செம்ம பாசிட்டிவாக அப்படியே உங்களை சார்ஜ் பண்ணுது, அவ்வளோ ஃபேவராக வச்சுருக்கு. இதை சரியான தருணமாக பயன்படுத்தி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணி நீங்கள் முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனால கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1st of June 2026, 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை, ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தா இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லாக உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி, அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபரில் கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது, அதை நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது, கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டாக மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்கே இருக்குது தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இருக்குது, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனாக இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவராக இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லனா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியாக பொருளாதார பிரச்சனைகள், ரெசஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. குரு வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு ஏற்றத்தாழ், ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்சிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து.
ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும் தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியுடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்கு, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் அந்த கேது இருக்கு, அதுவும் சிம்மம்ல இருக்கு, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போ நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நான் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணி இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான். ஒரு பேங்க் கடன் கொடுத்தா தான் ஒருத்தரால் ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி நம்ம பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினா தான் நம்மளால வாழ்க்கையை நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம், ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் கேதுவுடைய டிரான்சிட் இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவுடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்பவும் கொடுத்தேன். சனி 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறது இல்லை. இனிமேல் அது எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது யாரையும் பயம்புத்துறதுக்காக கிடையாது, இது எங்களை பற்றின பெருமையை சொல்றதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது உங்களுக்கு ஆலோசனை உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன் நான். உங்க ராசி என்ன, அதுக்கு குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு ஃபேவரா வருவார் பொதுவா. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்துல குரு, வருமானம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு, வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்காந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்ட் கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட உறவோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க. நான் ரிப்ளை கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.